Next example 2.34. Solve the equation z cube plus 8i is equal to 0. Z belongs to C means complex number. Z complex number. So z cube plus 8i is equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க equation z cube plus 8i is equal to 0. Solve அப்படின்னா இதோட roots கண்டுபிடிக்கணும். So z cube is equal to எப்படி எழுதிக்கலாம்? 8i right hand side போச்சுன்னா minus 8i ஆயிடுமா? So z cube is equal to minus 8i. So இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? z cube is equal to 8 into minus i எழுதிக்கலாமா? இப்போ இந்த மைனஸ் ஐயை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதணும், போலார் ஃபார்மில் எழுதணும். 8 into cos minus pi by 2 plus i sin minus pi by 2 எழுதிக்கலாம். ஏன் இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இதோட வேல்யூ பாருங்கள். cos minus pi by 2 plus i sin minus pi by 2 is equal to cos minus theta தானே, இது cos pi by 2 ஆயிரும். sin minus theta minus sin theta, so minus I pi by 2. cos 90 degree value 0 minus I, sin 90 degree value 1, so which is equal to minus I. So இந்த minus I cos pi minus pi by 2 plus I sin pi by 2 ன்னு ஒரு போலார் ஃபார்முக்கு நாம் எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு z கோர் ஃபார்ம் கொண்டு வரணும்ல. ஸோ z cube is equal to தான் இது. ஸோ z is equal to எழுதுறதுக்கு முன்னாடி z cube is equal to 8. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன எழுதணும்? 2k பை 2k பைன்னு k இன்க்ளூட் பண்ணி எழுதணும். அது வந்து அல்டர்னேட் ஃபார்ம். நம்ம அதை ஆக்சுவலாக காஸ் நமக்கு அங்கே 1 தானே வரணும். 1ங்கிறது தான் எப்படி எழுதணும்? cos 2k பை ப்ளஸ் I sin 2k பைன்னு எழுதணும். ஆக்சுவலாக நம்ம cos 0 ப்ளஸ் I sin 0ன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூவும் 1 தான். இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது எப்போதுமே அல்டர்னேட் ஃபார்ம் ஒன்று எழுதுவோமா? அல்டர்னேட் ஃபார்ம்னா ப்ளஸ் 2k பை எழுதுறது. ஸோ cos 0 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் I sin 0 ப்ளஸ் 2k பை இப்படி எழுதுறது தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி எழுதுனேன்னா cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை அப்படின்னு எழுதினேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுதுனதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos 0 ப்ளஸ் I sin 0ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம அல்டர்னேட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த டேர்ம் வரும். 1ங்கிறத இப்படி எழுதும்போது ஸோ ஐயை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். பட் அல்டர்னேட் ஃபார்ம்னு எழுதும்போது 2k பையும் ஆட் பண்ணணும். ஸோ cos 2k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் I sin 2k பை மைனஸ் பை பை 2. அல்டர்னேட் ஃபார்மில் தான் எப்போது எழுதணும். அப்போ தான் k வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ 2k பை ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் z cube is equal to 8 into cos ஆஃப், இதுக்கு நாம் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் 2 எடுப்போம். ஸோ 4k பை மைனஸ் பை 4k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் I sin, இதுலேயும் அதே தான் வரும். 4k பை மைனஸ் பை பை 2, 2வை எல்சிஎம்மாக எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம z தானே கண்டுபிடிக்கணும். ஸோ z is equal to 8 cos 4k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் I sin 4k பை மைனஸ் பை பை 2 the whole power 1/3. பாருங்க, இங்கே z cube இருக்குது. இது ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ 1/3 வந்துடும், ரெசிப்ரோக்கலாக வந்துடும், பவர் 1/3. ஸோ இப்போ நம்ம 8க்கு தனியாக க்யூப் ரூட் 1/3 எடுப்போம். cos 4k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் I sin 4k பை மைனஸ் பை பை 2 the whole power 1/3. ஸோ ரெண்டுக்கு தனித்தனியாக நம்ம 1/3 எடுத்திருக்கோம். இப்போ 8 பவர் 1/3 நாம் என்ன எழுதிக்கலாம்? 2ன்னு எழுதிக்கலாமா? பிகாஸ் 8 பவர் 1/3 8ஓட க்யூப் ரூட்டுங்கிறது 2 க்யூப் பவர் 1/3 எழுதிக்கலாமா? 8 நான் 2 க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ பவர் 1/3
3 கேன்சல் பண்ணுறப்ப which is equal to 2 தானே வரும். ஸோ 8 power 1/3 ஓட வேல்யூ 2 இன்ட்டு இப்போது பவரில் இருக்கிற 1/3ங்கிற இன்டீஜர் வந்து இந்த தீட்டாவோட தான் மல்டிபிள் ஆகும் பை டிமோரிஸ் தியரம். டிமோரிஸ் தியரம் என்ன? பவரில் இருக்க இன்டீஜர் இந்த தீட்டாவோட மல்டிபிள் ஆகும். ஸோ காஸ் 4k பை மைனஸ் பை பை இது 1/3 தானே. ஸோ டினாமினேட்டரோட தான் மல்டிபிள் ஆகும். 2 3s are 6 வருமா, ப்ளஸ் ஐ சைன் 4k பை மைனஸ் பை பை 6. இந்த 1/3 வந்து இந்த தீட்டாவோட மல்டிபிள் ஆகுது. இதுதான் இசட்டோட ஃபார்ம். இசட்டை ஒரு ஃபார்முக்கு எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேக் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வேர் k இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ரா. இதில் வந்து இசட் க்யூப் தானே இருக்குது. இசட் க்யூப் பவர் 1/3 இருந்ததுனால நம்ம 3 ரூட்ஸ், இது வந்து க்யூப் ரூட் தானே. க்யூப் ரூட்னா 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ கேயோட ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இசட்டோட ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. k இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன வரும்னு பாருங்கள். இஃப் k இஸ் ஈக்குவல் டு 0, கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் z இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ். கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ மைனஸ் பை பை 6, இங்கே மைனஸ் பை பை 6. ஸோ காஸ் மைனஸ் பை பை 6 ப்ளஸ் I sin minus pi by 6 which is equal to 2 times of cos minus theta cos theta. So cos pi by 6 sin minus theta minus sin theta. So minus I sin pi by 6. Pi by 6 na 30 degree. Cos 30 degree oda value என்ன? root 3 by 2 minus I sin 30 degree oda value 1 by 2. So cos 30 degree oda value minus root 3 by 2 minus sin pi by 6 oda value 1 by 2. ஸோ இங்கே வெளியில் வந்து ஒரு 2 இருக்கிறதுனால இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 2 by 2 இன்ட்டு ரூட் 3 மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாமா. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட் 3 மைனஸ் ஐ தான் ஃபஸ்ட் ரூட். k இஸ் ஈக்குவல் டு 0னா கிடைக்கிற ரூட் இதுதான். இஃப் k இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா z is equal to 2 times of cos. கேக் பல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 பைன்னு வருமா. 4 பை மைனஸ் பை 3 பை பை 6. ஸோ cos 3 பை பை 6 ப்ளஸ் I sin 3 பை பை 6. ஸோ இந்த 3யும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா 1 by 2ன்னு வரும். ஸோ பை பை 2 which is equal to 2 times of cos pi by 2 plus I sin pi by 2. 2 times of cos pi by 2 oda value 0 plus I sin pi by 2 oda value 1. So which is equal to 2 into இங்கே I மட்டும் இருக்கும். ஸோ 2i. 2iங்கிறது தான் செகண்ட் ரூட். இப்போ தேர்ட் ரூட் வேணும்னா if k is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். k is equal to 2 substitute பண்ணா z is equal to 2 times of cos. கேக்கு பல 2 substitute பண்ணா என்ன வரும். 4 2s are 8 pi minus pi by 6, 7 pi by 6. So cos 7 pi by 6 plus I sin 7 pi by 6 which is equal to 2 times of cos 7 pi by 6 நாம் எப்படி எழுதிக்கலாம். pi plus pi by 6 எழுதிக்கலாமா. pi plus pi by 6 தான் 6 pi plus pi 7 pi by 6 வரும். plus I sin pi plus pi by 6 which is equal to 2 times of pi plus அப்படினாலே அது என்ன குவாட்ரன் 0 pi by 2 இதான் pi. ஸோ pi plus அப்படிங்கும்போது இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறதுனால பை ப்ளஸ்னால் அதுக்கு அடுத்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும் ASTC. ஸோ இதில் டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், சைன் காஸ் ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் காஸ் பை ப்ளஸ்ன்னு வர்றதுனால காஸ் தான் வரும். ஈவன் மல்டிபிள் காஸ் பை பை 6 மைனஸ் I சைன் பை பை 6 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் காஸ் பை பை 6 ஆல்ரெடி பார்த்தோம்ல. cos pi by 6 oda value root 3 by 2. So minus of root 3 by 2 minus I into 1 by 2.
இதிலே நாம் 2 காமனாக வெளில எடுத்துக்கலாமா? டினாமினேட்டரில் இருக்க 2 வெளில எடுத்துட்டோம்னா என்ன வரும்? -√3 - I வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா which is equal to -√3 - I. ஸோ இதோட ரூட்ஸ் ஆர் இதெல்லாம் √3 - I, √3 - I ஒரு ரூட்டு, 2I ஒரு ரூட்டு, -√3 - I ஒரு ரூட்டு. 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? √3 - I, 2I, -√3 - I. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே இசட்டை ஒரு ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே -I இருக்கிறதுனால -I என்ன போட்டால் -I வருமோ அந்த வேல்யூ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை அல்டர்னேட் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் வரும். அல்டர்னேட் ஃபார்ம் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணி இசட்டை ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.35. ஃபைண்ட் ஆல் கியூப் ரூட்ஸ் ஆஃப் √3 + I. √3 + Iக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். √3 + Iக்கு கியூப் ரூட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு கியூப் ரூட்ங்கிறத பவர் 1/3 டினோட் பண்ணிக்கலாமா? ஸோ லெட் அஸ் டேக் Z is equal to √3 + I பவர் 1/3. ஸோ இதை நாம் போலார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ √3 + Iன்னு இருக்குது. ஹியர் x is equal to √3, y is equal to 1. இதை நாம் போலார் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆறு தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் மாடுலஸ் வேல்யூ. √(x² + y², which is equal to √(x²னா √3² + 1², which is equal to √3² 3 + 1² 1. √4 which is equal to 2. So r is equal to 2. Modulus value 2. Next we have to find theta. Theta கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x, which is equal to tan inverse ஆஃப் y வேல்யூ 1, x வேல்யூ √3. ஸோ 1/√3. டேனில் 1/√3 எப்போ வரும்? 60 டிகிரியில் வரும். 30 டிகிரியில் 1/√3 வரும். ஸோ π/6. ஆல்ஃபா வேல்யூ π/6. நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இசட் எந்த குவாட்ரண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இசட் இது எக்ஸும் பாசிட்டிவ் தான், ஒய்யும் பாசிட்டிவ் தான். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்டா இசட் லைஸ் ஆன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இசட் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் இருக்குது. ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6. ஸோ தீட்டாவும் இருக்குது நமக்கு, ஆறுங்கிற மாடுலஸ் வேல்யூ இருக்குது. ஸோ Z is equal to R cos theta plus I sin theta தானே எழுதணும் போலார் ஃபார்ம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? Z is equal to 2 cos π/6 plus I sin π/6. ஸோ இந்த டேர்மை, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் நாம் எப்படி எழுதிக்கலாம்? 2 cos π/6 plus I sin π/6. இதை அப்படியே நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 2 cos π/6 ப்ளஸ் I sin π/6 பவர் 1/3. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, நாம் எப்போதுமே எப்படி பவரை வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். 2 பவர் 1/3 cos π/6 ப்ளஸ் I sin π/6 பவர் 1/3. டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நாம் என்ன ஃபார்மில் எழுதிக்குவோம்? அல்டர்னேட் ஃபார்மில் எழுதிக்கலாமா? ஸோ ப்ளஸ் 2kπ போடணும். காஸ் 2kπ ப்ளஸ் π/6 ப்ளஸ் I sin 2kπ ப்ளஸ் π/6 பவர் 1/3. 2 பவர் 1/3 நம்ம அப்படி வச்சுப்போம், ஏன்னா கியூப் ரூட் 2 கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ காஸ் என்ன வரும்? 12kπ ப்ளஸ் π/6 ப்ளஸ் I sin 12kπ ப்ளஸ் π/6 பவர் 1/3 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். டிமோரிஸ் தியரம் அப்படின்னா பவரில் இருக்க இன்டீஜரை
பவரில் இருக்க இன்டீஜரை தீட்டாவோட மல்டிபிளாக எழுதுவோம். ஸோ therefore z is equal to 2 power 1/3 into cos 12k pi plus pi by 18. ஸோ 1/3 மல்டிபிள் பண்ணும்போது by 18 ஆயிரும். ப்ளஸ் I sin 12k pi plus pi by 18. ஸோ இதுதான் இசட்டோட ஃபார்ம். இசட்டோட ஃபார்ம் எழுதியிருக்கோம், அல்டர்னேட் ஃபார்ம் எழுதியிருக்கோம். நமக்கு க்யூப் ரூட் வேணுங்கிறதுனால k is equal to 0, k is equal to 1, k is equal to 2 3 ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த டேர்மில் if k is equal to 0வாக இருந்தது அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்ன? z is equal to 2 power 1/3. கேயோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கேயோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டோல் டேர்ம் 0 ஆயிரும், pi by 18 வரும். ஸோ cos pi by 18 ப்ளஸ் I sin, இங்கே அதே மாதிரி தான் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும், pi by 18 வரும். sin pi by 18 இந்த வேல்யூ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ pi by 18க்கு நமக்கு டேபிள் வேல்யூ தெரியாது. ஸோ அதை அப்படி வச்சுக்குவோம். இது ஒரு ரூட்டு. இஃப் k is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா கேக்கு பல 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 12 pi plus pi by 18 13 pi by 18 வருமா? ஸோ z is equal to 2 power 1/3 cos 13 pi by 18 plus I sin 13 pi by 18. ஸோ இங்கே pi by 18 இருக்குது. இதுவும் 13 pi by 18க்கு டேபிள் வேல்யூ கிடையாதுங்கிறனால இதை அப்படி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேக் பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இஃப் k is equal to 2. So z is equal to 2 power 1/3 cos கேக் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 24 pi plus pi 25 pi by 18. So cos 25 pi by 18 plus I sin 25 pi by 18. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 power 1/3 18 இருக்கா? இங்கே வந்து 13 pi by 18 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? நமக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இதே வேல்யூ வரணும். ஸோ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். காஸ் இந்த காஸ் பை ப்ளஸ் 7 pi by 18 எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 18 pi plus 7 pi 25 pi வந்துருமா? சேமாக ப்ளஸ் I sin pi plus 7 pi by 18 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 7 pi by 18க்குமே வேல்யூ தெரியாது, ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் 2 power 1/3 cos pi plus பாருங்கள் pi by 2 pi ப்ளஸ்னால் இதுக்கப்புறம் தேர்ட் குவாட்ரண்டில் ASTC டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் காஸ் ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் காஸ் 7 pi by 18 மைனஸ் I 7 pi by 18 இது ஒரு ரூட். ஸோ 3 ரூட்ஸ் க்யூப் ரூட் கேட்டிருக்காங்க. 3 ரூட் கண்டுபிடிப்போமா? k is equal to 0ன்னு வரும்போது இது ஒரு ரூட், k is equal to 1 போடும்போது இது ஒரு ரூட், k is equal to 2 போடும்போது இது ஒரு ரூட். ஸோ ரிக்வயர்டு 3 ரூட்ஸ் இதுதான் தான்.